ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1ஆம் வகுப்பு கணக்கு பாட புத்தகத்தில் உள்ள அலகு 2ல் உள்ள 7வது லெசன் தான் பார்க்க போகிறோம். என்னை சுற்றியுள்ள பொருள்கள். கற்போமா. பாருங்க, நான் பையின் உள்ளே எனது மட்டையை வைத்து விட்டேன். அந்த பொண்ணு சொல்கிறா, என் பேகுக்குள்ளே நான் என்னோட பேட்டை வச்சுட்டேன், கிரிக்கெட் பேட்டை அப்படின்ட்டு சொல்கிறான். அந்த பையன் சொல்கிறான், என்னால் பையின் உள்ளே வைக்க இயலவில்லை. ஏன்? அந்த பையனோட பேகுக்குள்ளே அந்த பேகுக்குள்ளே என்னோடய பேட்டை வைக்க முடியல, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா அந்த பொண்ணோட பேகை விட அந்த பையனோட பேகு குட்டியாக இருக்குது. அதனால் அந்த நீளமான பேட்டு அவன் பேகுக்குள்ளே சேர மாட்டேங்குது, அப்படி தானே? அடுத்தது பாருங்கள், செய்து பார்ப்போமா. நீளம் அல்லது குட்டை. எனது பென்சில் உனது பென்சிலை விட குட்டையானது. எனது பென்சில் உனது பென்சிலை விட நீளமானது. இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணுன்னா, 2 குரூப்பாக உங்கள் மேம் உங்களை பிரிச்சுருவாங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு குரூப்லேருந்து என்ன பண்ணணுன்னா, யாராவது ஒருத்தர் ஒரு பொருள் எடுத்து காமிக்கணும். அதே பொருளை இன்னொரு குரூப்பில் இருக்கவங்களும் எடுத்து காமிக்கணும். இப்போது யாருக்கிட்ட நீளமாக இருக்குது, யாருக்கிட்ட குட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எடுத்துக்காட்டுக்கு அங்கே சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கவங்க, எனது பென்சில் உனது பென்சிலை விட குட்டையானது. என் பென்சில் உங்கள் பென்சிலை விட குட்டியாக இருக்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறான். அந்த பையன் சொல்கிறான், எனது பென்சில் உனது பென்சிலை விட நீளமானது. என் பென்சில் உன் பென்சிலை விட நீளமாக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் யாருக்கிட்ட குட்டியாக இருக்குது, யாருக்கிட்ட நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொருளை கம்பேர் பண்ணி நீங்கள் பேசணும், சரியா? அடுத்தது பாருங்கள், பயிற்சி செய்வோமா. நீளமான காய்கறியை டிக் செய்க. இங்கே கொடுத்துருக்க காய்கறியில் எது நீளமாக இருக்குது? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது, அப்படி தானே? அப்போது அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது குட்டையான காய்கறியை டிக் செய்க. இந்த 2 காய்கறியில் எது குட்டியாக இருக்குது? ஃபஸ்ட்டு இருக்கிறது, அப்படி தானே? அப்போது அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா. முதல் எலியின் வாலை விட நீளமான வால் வரைக. அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எலியோட வாலை விட நீளமாக வரையணுமா. அப்போது அந்த வாலை விட நீளமாக இந்த 2வது எலிக்கு வால் வரைய போகிறீங்க, சரியா? அடுத்தது குட்டையான மீனை வண்ணமிடுக. 2 மீன் கொடுத்துருக்காங்க. இதில் எது குட்டியாக இருக்குது பாருங்கள்? கீழே கொடுத்துருக்குற 2வது மீன், அப்படி தானே? அப்போது அந்த 2வது மீன் தான் குட்டையாக இருக்குது. அதனால் அதை கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது மிக நீளமான வாகனத்தை டிக் செய்க. ஒரு கார் கொடுத்துருக்காங்க, ட்ரெயின் கொடுத்துருக்காங்க, பஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது நீளமானது? ட்ரெயின், அப்படி தானே? அப்போது அந்த ட்ரெயினை டிக் பண்ணிக்கோங்க. மிக குட்டையான எழுதுகோலை டிக் செய்க. இங்கே 3 பென் கொடுத்துருக்காங்க. இதில் எது ரொம்ப குட்டையாக இருக்குது? கடைசியாக 3ஆவதாக கொடுத்துருக்குற பென், அப்படி தானே? அப்போது அந்த எழுதுகோலை டிக் பண்ணிக்கோங்க. அதுதான் குட்டையாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், ஆராய்ந்து அறிவோமா. முதல் கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள கோலத்தை விட குட்டையான கோலம் வரைக. அதாவது அவங்க ஒரு கோலம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், அதை விட குட்டியாக நம்ம ஒரு கோலம் வரைய போகிறோம். இதே மாதிரி அதை விட குட்டியாக வரைஞ்சிக்கோங்க, சரியா? அடுத்தது 2வது கேள்வி பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள இடத்தில் உங்கள் பென்சிலை விட நீளமான ஒரு பொருளை வரைக. இந்த இடத்துல நீங்கள் என்ன பொருள் வேணால் வரையலாம். ஆனால் அது உங்கள் பென்சிலை விட அது நீளமாக இருக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு பென்சில் பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதே கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம், சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், கற்போமா. அந்த பொண்ணு கேட்குறா பாருங்க, என்னால் கைப்பிடியை பிடித்து கொண்டு நிற்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறா. அந்த பையன் சொல்கிறான், என்னால் கைப்பிடியை பிடிக்க முடியவில்லையே. ஏன்? அந்த பொண்ணு ஹைட்டாக இருக்கா. அதனால் மேலே பஸ்ஸில் இருக்கிற அந்த கைப்பிடியை பிடிச்சிட்டு நிற்கிறா. அதனால் என்னால் நிற்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அந்த குட்டி பையன் பாருங்கள், ஸ்கூலுக்கு போகிற பையன் குட்டியாக இருக்கான். அப்புறம் எப்படி அவனுக்கு எட்டும்? அதனால தான் அவனால் அந்த மேலே இருக்க கைப்பிடியை பிடிக்க முடியலை, சரியா? ஏன்னா அவன் குட்டையாக இருக்கான், அந்த பொண்ணு உயரமாக இருக்கா. அடுத்தது பாருங்கள், செய்து பார்ப்போமா. உயரமான கோபுரம் அமைப்போம். இதுவும் ஆக்டிவிட்டி எப்படின்னா 2 குரூப்பாக பிரிப்பாங்க உங்கள் மேமு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, உங்களை சுற்றி இருக்கிற பொருள்,
எதை வேணால் பயன்படுத்திக்கலாம். உங்களோட டிஃபன் பாக்ஸ், உங்களுடைய புக்கு, உங்களுடைய பாட்டில், உங்களுடைய பென்சில் பாக்ஸ், இதே மாதிரி உங்கள் கிளாஸில் இருக்கிற பொருள்கள், உங்களுடைய பொருட்களை வச்சு மேலே மேலே அடுக்கி அதை வந்து நீங்கள் யார் வந்து ரொம்ப உயரமாக அடுக்கியிருக்கீங்க, யார் வந்து ரொம்ப குட்டியாக வச்சுருக்கீங்க, யாரோட கோபுரம் வந்து இப்போ உயரமாக இருக்குது, யாருடைய கோபுரம் வந்து குட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த ஆக்டிவிட்டியை பண்ணி பார்க்கணும். சரியா? அடுத்தது பாருங்க, பயிற்சி செய்வோமா. குட்டையான கட்டடத்தை வட்டமிடுக. 2 பில்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் எது குட்டையான பில்டிங்கோ அதை வந்து வட்டமிட சொல்லியிருக்காங்க. அந்த பிங்க் கலரில் இருக்கிற கட்டடம் தான் குட்டியாக இருக்குது, அப்படி தானே? அப்போது அதை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது, உயரமான மரத்தை டிக் செய்க. இந்த 2 மரங்களில் எது வந்து உயரமாக இருக்கோ அந்த மரத்தை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல கொடுத்துருக்குற அந்த மரத்தை டிக் பண்ணிக்கோங்க, அதுதான் உயரமாக இருக்குது. அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா. உயரமானவரை டிக் செய்க. ஒரு பாப்பா கொடுத்துருக்காங்க, ஒரு பையன் கொடுத்துருக்காங்க. இதில் எது உயரமாக இருக்குது? அந்த பையன் தானே உயரமாக இருக்கா, அப்போது அதை டிக் பண்ணிக்கோங்க. சரியா? குட்டையான தண்ணீர் குடுவையை டிக் செய்க. 2 வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து குட்டியாக இருக்கோ அதை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. எது குட்டையாக இருக்குது? அந்த பிங்க் கலரில் இருக்கிற வாட்டர் பாட்டில், அந்த தண்ணீர் குடுவையை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது, மிக உயரமான விலங்கை வட்டமிடுக. 3 விலங்குகள் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து ரொம்ப உயரமாக இருக்குது அதை வந்து வட்டமிட சொல்லியிருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்குற நாய் தான் ரொம்ப உயரமாக இருக்குது, அப்போது அதை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது, மிக குட்டையான ஏணியை வட்டமிடுக. 3 ஏணியில் எது வந்து குட்டையாக இருக்குது பாருங்கள், நடுவில் இருக்க ஏணி, அப்போது அதை வந்து வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஆராய்ந்து அறிவோமா. இது சுதா என்னும் சிறுமியின் குடும்ப படம். இங்கே பாருங்கள், இதுதான் சுதாவோட ஃபேமிலி ஃபோட்டோ. சுதா இருக்கா, அவளோட அண்ணன் இருக்காங்க, அப்புறம் அவளோட அம்மா அப்பா. சுதாவின் தந்தையை விட குட்டையாகவும் அவளின் சகோதரனை விட உயரமாகவும் உள்ளவர் யார்? அதாவது சுதாவோட அப்பாவை விட குட்டையாக இருக்கிறவங்களும் அவளோட அண்ணனை விட உயரமாக இருக்கிறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவனோட அண்ணனை விட உயரமாக இருக்கணும், ஆனால் அவங்க அப்பாவை விட குட்டியாக இருக்கணும். அது யார்? அவங்க அம்மா, அப்படி தானே? அப்போது 2வது படத்தை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த 2வது கேள்வி பாருங்கள், குடும்பத்தில் மிகவும் உயரமானவர் யார்? இந்த 4 பேர்த்துலையே யார் வந்து உயரமாக இருக்காங்க? சுதாவோட அப்பா, அப்படி தானே? அப்போது ஃபஸ்ட்டு படத்தை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், கற்போமா. இங்கே பாருங்கள், 2 பாப்பா, ஒரு பாப்பாவும் ஒரு பையனும் நிற்கிறாங்க. அந்த பாப்பா சொல்கிறா, என்னால் தாத்தா வீட்டிற்கு விரைவாக செல்ல முடியும், ஆனால் மாமா வீட்டிற்கு. பாருங்கள், தாத்தா வீடு வந்து பக்கத்திலே இருக்குது, அருகிலே இருக்குது, அப்படி தானே? அதனால் என்னால் தாத்தா வீட்டுக்கு வந்து சீக்கிரமாக போக முடியும். அப்போது நான் தாத்தா வீட்டுக்கு சீக்கிரம் போயிடுவேன், ஆனால் மாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. மாமா வீட்டுக்கு வந்து சீக்கிரம் போக முடியாது, ஏன்னா அது வந்து தொலைவில் இருக்குது, அப்படி தானே? இப்போது நம்ம தொலைவில் அருகில் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு விளையாட போகிறோம். விளையாடலாமா? பாருங்கள், செய்து பார்ப்போமா. தொலைவில் அருகில் விளையாட்டு. என்ன பண்ணணுன்னா, 3 பேராக ஃபஸ்ட்டு உங்கள் மேம் வந்து ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் அந்த கோட்டில் போய் நிற்கணும். அதுக்கப்புறமா உங்கள் 3 பேர் கையிலையும் ஒரு பால் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், 3 பேரும் ஒரே டைமில் உங்களுடைய பாலை வந்து வீசணும். இப்போது 3 பேரும் எறிஞ்சிட்டிங்க. யாரோட பந்து வந்து ரொம்ப தூரத்தில் போயிருக்கு, தொலைவில் போயிருக்கு, யாரோட பந்து அருகிலே போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரியா? அந்த பொண்ணு சொல்கிறா பாருங்க, என் பந்து வெகு தூரம் சென்று விட்டது, அவளோட பந்து தான் ரொம்ப தூரம் போயிருக்கு, அப்போது அவளோட பந்து தான் தொலைவில் இருக்குது. அப்போது இதே மாதிரி நீங்களும் யாரோட பந்து தூரமாக போயிருக்கு, யாரோட பந்து கிட்ட கிடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அருகில், தொலைவில் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் விளையாடணும். சரியா? அந்த கேமை நீங்கள் விளையாடணும். அடுத்தது பாருங்கள், பயிற்சி செய்வோமா. பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் உள்ள வாகனத்தை டிக் செய்க. பாருங்கள்,
பேருந்து நிறுத்தம் எங்கே இருக்குது இந்த படத்தில்? இந்த சைடு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வாகனத்தை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க வாகனம் எது? முதல்ல இருக்கிற வாகனம். தூரத்தில் இருக்கிற வாகனத்தை டிக் பண்ணக்கூடாது, அருகில் இருக்கிற வாகனத்தை தான் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த படம் பாருங்கள். கரைக்கு தொலைவில் உள்ள படகை டிக் செய்க. கரையிலிருந்து தொலைவில் இருக்கிற படகை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது தூரமாக இருக்கிற படகு, அப்படி தானே? அப்போது தூரமாக அந்த படகை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்க. பயிற்சி செய்வோமா. பாட்டிக்கு அருகில் ஒரு குச்சி வரைக. இப்போ பாருங்கள், பாட்டியும் தாத்தாவும் உட்காந்துருக்காங்க. பாட்டிக்கு பக்கத்தில் ஒரு குச்சி வரைய சொல்லியிருக்காங்க. நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அடுத்தது, மரத்திலிருந்து தொலைவில் ஒரு விலங்கை வரைக. மரத்திலிருந்து தூரமாக ஒரு விலங்கு வரைய சொல்லியிருக்காங்க. அப்போது நான் வந்து தூரத்தில் ஒரு விலங்கு வரைஞ்சிருக்கேன் குட்டியாக. அடுத்தது, நிறைவு கோட்டிற்கு மிக அருகில் இருக்கும் குழந்தையை டிக் செய்க. பாருங்கள், 3 பேரும் ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க. இதில் அந்த ஃபினிஷிங் லைன் கிட்ட இருக்கிற குழந்தைய டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. யார் அந்த நிறைவு கோட்டிற்கு பக்கத்தில் இருக்கிறா? அந்த ஊதா கலர் போட்ட அந்த சட்டை போட்டிருக்க அந்த பொண்ணு, அப்படி தானே? அப்போது ஃபஸ்ட்டு போகிற பொண்ணு தான் பக்கத்தில் இருக்கா. அப்போ அவளை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது, மரத்திலிருந்து மிக தொலைவில் உள்ள வாகனத்தை டிக் செய்க. பாருங்கள், மரம் வந்து இங்கே இருக்கா. மரத்துலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற வாகனத்தை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ தூரமாக இருக்கிற அந்த குட்டி காரை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். வெண்மதியின் வீட்டிற்கு மிக அருகில் உள்ள இடத்தை டிக் செய்க. பாருங்கள், வெண்மதியோட வீடு எங்கே இருக்குது? கடைசியாக ரைட் சைடில் இருக்குது, அப்படி தானே? இப்போது வெண்மதியோட வீட்டில் இருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்க வீடை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. வெண்மதியோட வீட்டில் இருந்து பக்கத்தில் இருக்க வீடுனா வெண்மதியோட அத்தை வீடு, அப்படி தானே? அப்போது வெண்மதியோட அத்தை வீடை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். சிறுமிக்கு அருகிலும் சிறுவனுக்கு தொலைவிலும் இருக்குமாறு ஒரு வீடு வரைக. அதாவது அந்த பொண்ணுக்கு பக்கத்துலேயும் அந்த பையனுக்கு தூரத்தில் இருக்கிற மாதிரியும் ஒரு வீடு வரைய சொல்லியிருக்காங்க. அப்போனா அந்த பொண்ணு பக்கத்தில் ஒரு வீடு வரைஞ்சிக்கோங்க. சரியா? இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள். கற்றல் பயணம். ஃபஸ்ட்டு கேள்வி, மிக குட்டையான பென்சிலை டிக் செய்க. 3 பென்சில்கள் கொடுத்துருக்காங்க. இதில் எது குட்டையாக இருக்குது அப்படின்னு பார்த்து டிக் பண்ணுங்க பார்க்கலாம். 2வதாக இருக்க பென்சில் தான் குட்டையாக இருக்குது. அப்போது அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த 2வது கேள்வி பாருங்கள். உயரமான விலங்கை டிக் செய்க. 2 விலங்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மானும் ஒரு ஒட்டகச்சிவிங்கியும் கொடுத்துருக்காங்க. எது வந்து உயரமாக இருக்குது? இந்த ஒட்டகச்சிவிங்கி, அப்படி தானே? அப்போது இந்த 2வது விலங்கை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3வது கேள்வி பாருங்கள். வெண்மதியின் வீட்டிற்கு மிக தொலைவில் உள்ளதை டிக் செய்க. வெண்மதியோட வீடு இங்கே வந்து கடைசியாக 4வது வீடாக இருக்குது. அவளோட வீட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற இதை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அவளோட வீட்டில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்க கட்டடம் என்னது? பலசரக்கு கடை தான். அவளோட வீட்டில் இருந்து தொலைவில் இருக்குது. அப்போது அந்த பலசரக்கு கடையை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4வது கேள்வி பாருங்கள். நீளமான நாடாவை டிக் செய்க. கொடுக்கப்பட்டுள்ள இடத்தில் மிக நீளமான நாடாவை வரைந்து வண்ணமிடுக. பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க 2. ஒரு இளஞ்சிவப்பு வண்ணமும் இன்னொன்று வந்து ஒரு நீல வண்ணத்துலேயும் ஒரு நாடா கொடுத்துருக்காங்க. இந்த 2த்தில் எது வந்து நீளமான நாடாவாக இருக்குது? எது நீளமாக இருக்குது? அந்த பிங்க் கலர், அப்படி தானே? அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத டிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இளஞ்சிவப்பு நாடாவை விட இன்னும் நீளமாக இருக்கிற ஒரு நாடாவை நீங்கள் வரைஞ்சி கலர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து அதை விட இன்னொன்று பெருசாக வரைஞ்சி க்ரீன் கலரில் கலர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சரியா? அடுத்தது 5வது கேள்வி பாருங்கள். பந்து நாய்க்கு அருகில் இருக்கிறதா அல்லது தொலைவில் இருக்கிறதா? கலந்துரையாடுக. அந்த பந்து பாருங்கள், அந்த படத்தில் கொடுத்துருக்க அந்த பந்து வந்து நாய்க்கு அருகில் இருக்கா அல்லது தொலைவில் இருக்கா? அந்த பால் வந்து நாய் பக்கத்தில் இல்லை, ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. அப்போ தொலைவில் தான் இருக்குது நாயிட்ட இருந்து, அப்படி தானே? அடுத்தது பாருங்கள். நான் கற்றவை.
இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்ட எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த ஸ்மைலி எமோஜியை கலர் பண்ணிக்கோங்க. இல்லை மேம் எனக்கு கொஞ்சம் தான் புரிஞ்சிச்சு அப்படின்னா செகண்ட் கொடுத்துருக்குற அந்த எமோஜியை கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.